नमस्ते थर्ड स्टैंडर्ड चिल्ड्रन हिंदी क्लाஸில் पार्ट 5 பார்த்துட்ருக்கோம். பார்ட் 5 का शीर्षक हाथी. हाथीங்கிற டைட்டிலில் நம்ம லெசன்ஸ் பார்த்துட்ருக்கோம். லெசன்ஸ் பார்த்தாச்சு. அதோடைய 2 எக்ஸசைஸும் லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தாச்சு. பேலன்ஸாக உள்ள எக்ஸசைஸு இந்த கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸசைஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணோன்னே அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்க நம்பர்ஸ். ஏற்கனவே நம்ம நம்பர்ஸ்லாம் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேயே கொஞ்சம் பார்த்துருக்கோம். டெஸ்ட்டுக்கு கொஷின்லாம் கூட கொடுத்துருக்குறேன். இருந்தாலும் திருப்பி என்ன பண்ணுறான், ஃபஸ்ட்டுலேருந்து 10 நம்பர்ஸாக ஆக்சுவலாக உங்களுக்கு 50 வரலும் சிலபஸில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு லெசன் முடியும் போதும் ஒரு 10 நம்பர்ஸாக பார்த்துட்டே வந்தோம். ஏற்கனவே நடத்துனாங்களே திருப்பி நடத்துகிறாங்கன்னு யோசிக்க வேண்டாம். திரும்ப திரும்ப படிக்கிறதுக்கு நம்மளுக்கு மெமரியில் இருக்கும். அதுக்காக தான் நடத்துகிறேன். ஸோ அந்தந்த லெசனுடைய முடிக்கும்போது ஒரு 10 நம்பர்ஸாக அந்த கிளாஸில் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேவா? அதனால் நம்பர்ஸ்லாம் நடத்தும் போது அப்பப்போ எழுதிக்கோங்க, நல்லா படித்து பாருங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம ஹாத்தி லெசனுடைய பேலன்ஸாக உள்ள எக்ஸசைஸில் இந்த லெசனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். பார்ப்போமா? ஓகே, நம்ம எக்ஸசைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஜென்ரல் மெசேஜில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க ஒரு வெஜிடபிள். வெஜிடபிள் அப்படின்னா என்னன்னாக்கா ஹிந்தியில் சப்ஜின்னு அர்த்தம். வெஜிடபிளுக்கு ஹிந்தியில் என்ன பேர்? சப்ஜி. சப்ஜினா காய்கறிகள் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சப்ஜியா அப்படின்னா காய்கறிகள், சப்ஜி அப்படின்னா காய்கறி, வெஜிடபிள். ஓகேவா? என்ன வெஜிடபிள் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டாக்க ரிஜிடு காட். என்ன காடு? ரிஜிடு காட். ரிஜிடு காட்னா என்ன அப்படின்னு கேட்டால் பீக்கங்காயின்னு தமிழில் சொல்லுவோம். ஹிந்தியில் அது பேர் என்ன? தோர்யி. ஹிந்தியில் பீக்கங்காயோட பேர் என்னம்மா? தோர்யி. இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? ரிஜிடு காட் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்பவே உடம்புக்கு பயனுள்ள வெஜிடபிள்ஸில் இதுவும் ஒன்றா இருக்குது. இதனுடைய யூசேஜை பற்றி நம்ம இந்த கிளாஸோட லாஸ்ட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதனால் இன்றைக்கி நம்ம என்ன வெஜிடபிள் பற்றி பார்க்க இருக்கிறோம்? தோரி. ஓகேவா? தோரின்னு என்னதுப்பா? ரிஜிடு காட். ஓகேவா? அதை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்ன பார்ப்போம்? ஹாத்தி லெசனுடைய எக்ஸசைஸ்லாம் பார்ப்போம். நம்ம ஹாத்தி லெசன் பார்க்கும்போது ஹாத்தி எந்த லெவலாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துவோம், அது எப்படிலாம் வாழும் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம நிறையாவே பார்த்தோம் இல்லைங்களா? அதோடைய நேச்சர், அதோட ஹெல்த்து எப்படி இருக்கும், அதோடைய பாடி எப்படி இருக்கும், ஒவ்வொருடைய பார்ட்ஸும் அதோட பாடி பார்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும், அப்புறம் மற்றவங்கள்ட்ட எப்படி ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணும், அதோடைய மெமரி பவர், அதை பற்றிலாம் நம்ம இந்த லெசனில் டிஸ்கஸ் பண்ணோம். அப்புறம் கடின் சப்த எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் என்ன பார்த்தோம்? கடின் சப்த ஹார்ட் வேர்ட்ஸ், திக் வேர்ட்ஸு அதெல்லாம் எழுதிட்டு படித்து பார்த்தீங்களா? அடுத்தது என்ன எக்ஸசைஸ் பார்த்தோம்? அங்கிரேஜி அர்த்த ஹிந்தி வேர்டுக்கு இங்கிலீஷ் மீனிங் பார்த்தோம். அதையும் எழுதிட்டிங்களா? படித்து பார்த்துட்டிங்களா? அடுத்த எக்ஸசைஸ்லேருந்து இன்றைக்கி போகலாங்களா? இன்றைக்கி பார்க்க போகிற ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் ஹாத்தி லெசனுடைய ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் என்னன்னு கேட்டால் சப்தார்த்த. ஹாத்தி லெசனுடைய ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் என்னப்பா? சப்தார்த்த. சப்தார்த்தம் என்ன அப்படின்னு கேட்டாக்க ஹிந்தி வேர்டுக்கு ஹிந்தி மீனிங். ஏற்கனவே சொல்லியிருக்கிறது தான் இது. ஓகேவா? ஹிந்தி வேர்டுக்கு ஹிந்தி மீனிங். அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்கிறோம்? சப்த அர்த்த. சப்தனா வேர்டு, அர்த்தனா மீனிங். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோ. ஃபஸ்ட்டு வேர்டு என்ன பார்க்குறோம்? ஃபஸ்ட்டு சப்தவாக என்ன பார்க்குறோம்? ஜங்கல். ஜங்கல்னால் எப்படி இருக்கும்? நிறைய என்னது ட்ரீஸ்லாம் இருக்கும், பிளான்ட்ஸ்லாம் இருக்கும், அங்கே அனிமல்ஸ்லாம் கூட இருக்கும் இல்லை? ஜங்கல்லாம் பார்த்துருக்கீங்களா? போயிருக்கீங்களா? அங்கே போய் அனிமல்ஸ்லாம் பார்த்துருக்குறீங்களா? ஓகே, அந்த ஜங்கலை ஹிந்தியில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டோன்னா வன்னுன்னு சொல்லுவோம். ஜங்கலை ஹிந்தியில் என்ன சொல்லுவோம்? வன்னுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஜங்கலுங்கிற வேர்டுக்கு ஹிந்தியில் என்ன மீனிங்ப்பா? வன்னு. இங்க இல். ஜங்கல்னால் அதுக்கு இங்கிலீஷ் மீனிங் என்னது? சாரி, ஹிந்தி மீனிங் வன்னுனாலும் ஃபாரஸ்ட்டு தான். ஓகேவா? செகண்ட் ஒன்றா என்ன சொல்கிறோம் அப்படின்னா சட்டான். சட்டான்னா ராக்குன்னு மீனிங் பார்த்தோம் இங்கிலீஷில். ஓகேவா? பாறைன்னு சொல்லுவோம். ஓகே, பாறைகள்லாம் எங்கெல்லாம்ப்பா பார்த்துருக்கீங்க? பாறைகள்லாம் எது யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? பாறையை வச்சு என்னென்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியுமா? பாறைகளில் வச்சு செஞ்சது நமக்கு வீட்டில் கூட இருக்கும். கருங்கல்லால் செய்யப்பட்டா இருக்கும். நம்ம வீட்டில் அந்த காலத்தில் இப்போலாம் நிறைய பேர் வீட்டில் அந்த இதெல்லாம் இருக்க மாட்டேங்குது. என்னது? அம்மிக்கல், ஆட்டிக்கல்லாம் இருக்கும்ல, திருவக்கல் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அம்மிக்கல்ல சட்னியில் இப்போல்லாம் மிக்சியில் அரைக்கணும்ல, அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க? அம்மிக்கல்லில் தான் சட்னியெல்லாம் அரைப்பாங்க. நீங்கள் கைக்கெல்லாம் டெக்கரேட் பண்ணிக்கிறீங்களா இப்போல்லாம் மெஹந்தின்னு, அப்போ அந்த மெஹந்தியாக சொல்லப்படுற அந்த மருதாணியெல்லாம் இருக்குது பாருங்கள், அதில் தான் அரைப்பாங்க. இப்போயுமே நிறைய பேர் நம்ம வீட்டில் டேடி, தாத்தா, பாட்டிக்கெலாம் எனக்கு அந்த அம்மியில் அரைக்கக்கூடிய அந்த சட்னி தான் ரொம்பவே பிடிக்கும். அது நல்ல ஹெல்த்துக்கு ஒரு எக்ஸசைஸாகவும் இருந்துச்சுப்பா.
அந்த இதில் அம்மியில் அரைக்கிறது, ஓகேவா? அதெல்லாம் கருங்கல் அப்படியே அழுத்தமான இதாக இருக்கும். அது ரொம்பவே உடம்பு அதில் செஞ்சு சாப்பிட்றவே நல்லது. இதெல்லாம் கரண்ட்டில் தானே நம்ம செய்கிறோம். அதெல்லாம் நம்ம கையில் செய்கிறதுனால உடம்புக்கு நல்லா எக்ஸசைஸாகவும் இருந்துச்சு, அந்த ஃபுட்டு நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். ஆட்டுக்கல் அப்படி தான், நம்ம கிரைண்டருக்கு பதிலாக அப்போ என்ன பண்ணுவாங்க, ஆட்டுக்கல். அது இப்படி கருங்கல்லாக தான் இருக்கும், ஓகேங்களா? அப்புறம் வந்து திருவைக்கல்லுன்னு வச்சுருப்பாங்க. அந்த திருவைக்கல் என்ன பண்ணுவாங்க, அந்த பருப்பு அதெல்லாம் உடைக்கிறது அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. தீபாவளி டயத்தில் இந்த லட்டு எல்லாம் செய்வாங்களா, பாசி பயிரில் லட்டு, அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, திருவைக்கல்லாம் உடச்சி இந்த போய் மிஷினில் அரைக்கிறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க, திருவைக்கல்ல உடைப்பாங்க, ஓகேங்களா? அதெல்லாம் என்ன பண்ணுது, கருங்கல். இந்த கருங்கல் அந்த பாறையிலேருந்து உடைச்சி இது மாதிரி ஷேப்ஸில் பண்ணுறது தான், ஓகேவா? அடுத்து வேறு எங்கே பாறை பார்த்துருக்கோம்? பாறைகள் எங்கேனாக்க நம்ம என்ன இப்போ இங்கே பார்த்துருக்கோம், நம்மளுடைய மலைக்கோட்டையில் இருக்கு இல்லையா, மலை மேலே ஏறும்போது பாறைகள்லாம் இருக்குல்ல, பார்த்துருக்கோம். அந்த ராக்கெல்லாம் பார்த்துருக்கோம். அப்புறம் வேறு எங்கே பார்த்துருக்கோம், மகாபலிபுரத்தில் பார்த்துருப்பீங்க. இது மாதிரி ஹில்ஸ் சைடெலாம் பாறைகள் ஹில்ஸ் சைட்லலாம் பார்க்கலாம், பாறைகள் பார்க்கலாம், ஓகே. சுவாமி ஸ்டாச்சு செய்கிறாங்கல்ல, அந்த ஸ்டாச்சுக்கு ஹிந்தியில் மூர்த்தின்னு சொல்லுவோம். ஸ்டாச்சுக்கு ஹிந்தியில் என்ன சொல்லுவோம், மூர்த்தின்னு சொல்லுவோம். அந்த ஸ்டாச்சுலாம் எதில் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பாறை கற்கள் எடுத்து அந்த கருங்கல்லால் தான் செய்கிறாங்க, ஓகேவா? அந்த பாறைக்கு தான் ஹிந்தியில் என்ன பேருனா சட்டான், அழுத்தமான கற்கள் அர்த்தம், ஓகேவா? சட்டான். சட்டான்னா அதுக்கு ஈக்குவலான ஹிந்தி மீனிங் என்னப்பா, பத்தர். சட்டானா ஈக்குவலான ஹிந்தி மீனிங் என்ன, பத்தர், ஓகேவா? ஜங்கல்னா வண்ணு, சட்டான்னா என்னது, பத்தர், ஸ்டோன்னு அர்த்தம். ஜங்கலுக்கு வண்ணு, சட்டானுக்கு பத்தர். நெக்ஸ்ட் ஒன்று ஜூலூஸ். ஜூலூஸ்னு என்னது, ப்ரொசஷன் சொல்லியிருக்கோம். ஜூலூஸ்னு என்னது, ப்ரொசஷன், மாநாடுகள் அதெல்லாம் நடக்குது இல்லை, அதை தான் ப்ரொசஷன் தான் சொல்கிறோம், ஓகேவா? அதுக்கு வந்து ஹிந்தி மீனிங் என்ன, பாராத். ப்ரொசஷனுக்கு ஹிந்தி மீனிங் என்ன, பாராயித், பாராத். ஃபோர்த் ஒன்று என்ன பார்க்குறோம், பகவான். பகவான்னா யார், காடு. பகவான்னா யார், காடு. டெய்லி நம்ம வழிபடுவோம் இல்லையா, வழிபடுவீங்களா? டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னு கடவுளை வழிபடுவீங்க இல்லையா, பகவானை, ஓகே. பகவானுக்கு ஈக்குவலான ஹிந்தி மீனிங் என்ன, ஈஸ்வர். பகவானுக்கு ஹிந்தி மீனிங் என்னது, ஈஸ்வர். நெக்ஸ்ட் என்னது, ஜான்வரம். ஜான்வரம்னா என்னது, பசு, அனிமல்ஸ்னு அர்த்தம். ஜான்வர்னா அனிமல்ஸ், சிங்கிளாக உள்ள ஒரு அனிமலை சொல்கிறது. ஜான்வரம்னாக்கா மோர் தென் ஒன் அனிமலை சொல்கிறது. அதுக்கு ஈக்குவலான ஹிந்தி மீனிங் என்னது, பசு. பசுனாலும் அனிமல் அப்படின்னு தான் அர்த்தம், பசுனாலும் அனிமல் அப்படின்னு தான் அர்த்தம். ஃபஸ்ட்டு ஜங்கல். ஜங்கலுக்கு வன், ஜங்கலுக்கு வன். சட்டான். சட்டான்னா பத்தர், கல், பாறைகள் அப்படின்னு அர்த்தம். ராக் அப்படின்னு அர்த்தம். கடினமான கற்கள் தான் அது பாறாங்கற்கள், பாறைகள் அப்படின்னு சொல்கிறது, கடினமான கற்கள். இதெல்லாம் எங்கே இருக்குன்னு சொல்கிறோம், ராக்கில் தான் இருக்கும், ஓகேவா? அடுத்து என்னது, ஜுலூஸ். ஜூலூஸ்னால் என்னது, பாராத். ஜூலூஸ்னால் என்னது, பாராத், ப்ரொசஷன் சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பகவான். பகவான் என்னது, ஈஸ்வர், கடவுளை ப்ரே பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு தான் என்னது, பகவான். ஜான்வரும் மோர் தென் ஒன் அனிமல்ஸ், அதுக்கு ஈக்குவலான ஹிந்தி மீனிங் என்ன, பசு, ஓகேவா? இது புரிஞ்சுதா? இதில் என்னென்ன வேர்டு கொடுத்துருக்கோம் ஒற்றுப்பு நல்லா பாருங்கள். ஜங்கல்னா வன், சட்டான்னா பத்தர், ஜுலூஸ்னா பாராத், பகவான்னா ஈஸ்வர், ஜான்வரம் அப்படின்னா பசு. பசுவே அதோட ப்ளூரலாக சொல்லணுன்னாக்கா, இது சிங்கிளாக ஒரு பசுன்னு அனிமல் சொல்லியிருக்கேன், ப்ளூரலில் சொல்லணும்னா பசுயே அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ சப்தார்த்த அப்படிங்கிற எக்ஸசைஸ் இதோட முடியுது. நெக்ஸ்ட் எக்ஸசைஸை நம்ம பார்க்க இருக்கோம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா, காலிஸ்தான் பரிகி. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் என்னப்பா, காலிஸ்தான் பரிகினாக்கா ஃபில்லப்ஸ், ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறது தான். இப்போ அதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷினாக என்ன வந்திருக்கு அப்படின்னா, ஹாத்தி டேஷ் மீ தரக் தரைக்கே கேள் திகாத்தாகை. ஹாத்தினா எலிஃபெண்ட்னு பார்த்துருக்கோம், டேஷ் கொடுத்துருக்காங்க, இங்கே தான் ஆன்சரு. மீ அதில் தரக் தரைக்கே பலவிதமான டேஷ் திகாத்தாகை, அதாவது யானை எங்கே வந்து பலவிதமான விளையாட்டுகள்லாம் காமிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுதான் நம்ம புக்லேயே இருக்குது, இப்போ பார்த்துருப்போம். லெசன் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எங்கே நிறைய சாகசங்கள்லாம் செஞ்சு காமிக்கும் யானை, சர்க்கஸில். அதுதான் ஹாத்தி சர்க்கஸ் மே, ஆன்சரு சர்க்கஸு ரெட்டிங்கில் இருக்கிறது. தரக் தரைக்கே கேள்னா விளையாட்டு, திகாத்தாக பலவிதமான விளையாட்டுகளை காமிக்கிறது, ஓகேவா?
हाथी सर्कस में तरह तरह के खेल दिखाता है. புரிஞ்சிச்சா? செகண்ட் क्वेश्चन போலாமா? हाथी डैश जानवर है. हाथी डैश जानवर है என்ன? हाथी என்ன விலங்கு? வைல்டு அனிமலா டொமஸ்டிக் அனிமலா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எலிஃபண்ட் இஸ் அன் வைல்டு அனிமல் ஆர் டொமஸ்டிக் அனிமல் அப்படின்னு கேட்குறாங்க. இஸ் அ हाथी எலிஃபண்ட் இஸ் அ டொமஸ்டிக் அனிமல் ஆர் வைல்டு அனிமல்னு கேட்குறாங்க. வைல்டு அனிமல் அது ஹிந்தியில் என்ன சொல்லுவோம்? ஜங்கலி ஜான்வர். ஜங்கலி காட்டு விலங்குங்கிறத ஜங்கல்னா காடுன்னு சொல்லிட்டோம். ஜங்கலி ஜான்வர். இதே டொமஸ்டிக் அனிமல்னால் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா பால்தூ ஜான்வர். டொமஸ்டிக் அனிமல்னால் ஏதாவது ஒரு டொமஸ்டிக் அனிமல் நேம் சொல்லுங்கள் அப்படின்னா இதை சொல்லுவோம் காய் தான் சொல்லுவோம். ஃபஸ்ட் எடுத்தோம் சொல்லுவோம் காய், குத்தா. காய்னா கவு, குத்தானா டாக். சரிங்களா? டாகு கவுலாம் நம்மளுடைய டொமஸ்டிக் அனிமல் தானே. அதே ஜங்கலி ஜான்வர்னா என்ன? ஹாத்தி, பாகு, ஷேர். ஷேர்னா லைனு, பாகுனா டைகர். இதெல்லாம் என்ன சொல்லுவோம்? ஜங்கலி ஜான்வர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஹாத்தி என்ன ஜான்வர்? ஜங்கலி ஜான்வர்கள். தேர்ட் क्वेश्चन போகலாமா? ஹாத்தி ஹமாரா டேஷ் ஹை. யானை நம்முடைய என்னவா இருக்குது? நண்பனாக இருக்கிறது. அதுக்கு என்ன போட்டிருக்காங்க? சாதி. ஹாத்தி ஹமாரா சாதி ஹை. ஓகேவா? ஃபோர்த் ஒன்று என்னது? ஹாத்தி கா ஷரீர் டேஷ் கி தரஹ் ஹை. ஹாத்தி கா ஷரீர் பாடி. ஹாத்தியோட உடம்பு டேஷ் கி தரஹ் ஹை அப்படின்னா எதுக்கு இணையாக இருக்கிறது அப்படின்னா சட்டான் கி தரஹ் ஹை. எதுக்கு இணையாக இருக்கிறது? சட்டான் கி தரஹ் ஹை. சட்டான்னா ராக்கு பாறை போல் இருக்குதுல்ல, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஹாத்தி கா ஷரீர் சட்டான் கி தரஹ் ஹை. ஃபிஃப்த்து ஒன்று என்ன சொல்லியிருக்காங்க? ஹாத்திக்கு பயிர்னா லெக்ஸு. ஹாத்தியோட லெக்ஸு எப்படி இருக்குது? டேஷ் கி தரஹ் டேஷ் ஹோத்தே ஹை. அதோட கால்கள் எதற்கு இணையாக எதை போன்று இருக்கின்றது? ஹாத்திக்கு பயிர் கால்கள் கம்பம்னு சொல்லுவோம் இல்லையா? தூண் சொல்கிறோம் இல்லையா? தூணை போல், கம்பத்தை போல். கித்தர டேஷ் ஹோத்தை மோட்டை ஹோத்தை நல்ல ஃபேட்டாக இருக்குது, குண்டாக இருக்குது. கம்பம் போல் குண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபிஃப்த்து क्वेश्चन என்ன? ஹாத்திக்கு பயிர் கம்போं की तरह मोटे होते हैं. ஓகேவா? ஃபோர்த் ரோம்னா என்ன பார்த்தோம்? காலிஸ்தான் பரி. காலிஸ்தான் பரியில் ஃபஸ்ட்டு क्वेश्चन என்ன? हाथी सर्कस में तरह तरह के खेल दिखाता है. सेकेंड वन हाथी जंगली जानवर है. थर्ड वन हाथी हमारा साथी है. फोर्थ वन हाथी का शरीर चट्टान की तरह है. फिफ्थ वन हाथी के पैर खंभों की तरह मोटे होते हैं. हाथी के पैर खंभों की तरह मोटे होते हैं. புரியுதுங்களா? இப்படி தான் இருக்குது. இது ஃபில்லப்ஸ். எப்படி இருக்குது? ஃபில்லப்ஸ் ஈஸியாக இருக்குது. எப்படி இருக்குன்னு சொல்லணும்? ஈஸியாக இருக்குது. ஈஸியாக இருக்கா இல்லையா? ஈஸியாக இருக்குது. ஓகேவா? அப்படி தான் சொல்லணும். அப்படி தான் இருக்குது. கஷ்டமாக இருக்கா? கஷ்டமே கிடையாது. ஈஸியாக தான் இருக்குது. இருக்கும் படிச்சிங்கன்னா. ஓகேவா? படிச்சிருங்க. அடுத்த எக்ஸசைஸ் போகலாமா? நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் என்ன? ஜவாப் தீஜியே. நெக்ஸ்ட் என்ன எக்ஸசைஸ் பார்க்குறோம்? ஜவாப் தீஜியே. ஜவாப் தீஜியேன்னு என்னப்பா? கிவ் ஆன்சர்ஸ். ஜவாப் தீஜியேன்னு என்னது? கிவ் ஆன்சர். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஷினாக என்னப்பா கொடுத்துருக்காங்க? ஹாத்தி கஹா ரகத்தே ஹை. ஹாத்தி கஹா ரகத்தே ஹை. யானை எங்கு வசிக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யானையை ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன சொல்லிட்டோம்? ஜங்கலி ஜான்வர்னு சொல்லிட்டோம். அப்போ எங்கே வசிக்கும்? ஜங்கலில் தான் வசிக்கும். ஓகேவா? ஹாத்தி ஜங்கல் மே झुंड झुंड एक साथ रखते हैं. ग्रुपाக ஒன்றாக வசிக்கிறான். झुंड के झुंड एक साथ रखते हैं. எப்படி வசிக்குதான்? யானை காட்டில் குரூப்பாக ஒற்றுமையாக வசிக்குதான். அப்போ நம்ம இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? நாமளும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்தை பார்க்குறோம், தெரிஞ்சுக்கிறோன்னா அதில் உள்ள நல்ல கருத்தை நாமளும் ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேவா? அனிமலாக 5 அறிவு கொண்ட அனிமலுக்கே என்ன ஆகுது? ஒற்றுமையாக இருக்கணும்னு தெரியுது. அப்போ நாம் 6 அறிவு கொண்ட ஹியூமன் பீயிங் எப்படி இருக்கணும்?
ஒற்றுமையாக இருக்கணும். ஓகேவா? ஸோ ஹாத்தி கஹா ரகத்தே ஹை? ஹாத்தி ஜங்கலிமே, காட்டில் அப்படின்னு சொல்லியாச்சு. காட்டில் எப்படி இண்டிவிஜுவலாக இருக்குதா? இல்லை. எப்படி இருக்குது? குரூப்பாக இருக்குது. குரூப்பாங்கிறதுக்கு என்ன வேர்டு யூஸ் பண்ணுறோம் ஹிந்தியில்? ஜுண்டக்கு ஜுண்ட. குரூப்பாக ஏக் சாத், குரூப்பாக என்ன பண்ணுது? ஒற்றுமையாக வசிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? செகண்ட் கொஷின் போவோமா? ஹாத்தி கைசா ஜான்வர்கை? ஹாத்தி கைசா ஜான்வர்கை, யானை எப்படிப்பட்ட விலங்குன்னு கேட்குறாங்க. ஹாத்தி பகுத் உபயோகி ஜான்வர்கை, அது ரொம்பவுமே உபயோகமான யூஸ்ஃபுல்லான அனிமல். ஏன்? சவாரி செய்ய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ட்ராவல் பண்ணுறதுக்கு இருக்குது. ஆமாம், ஹாத்தி மேலே சவாரி பண்ணுவாங்க தெரியுமா? ஓகே, அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து வேறு என்னத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது? ஹாத்தி கோயில்கள்லாம் எல்லாரையும் ப்ளெஸ் பண்ணுது. சுவாமி வரும்போது என்ன பண்ணுவாங்க? முதல்ல யானை தான். நம்ம ஒரு புதுசாக ஒரு விஷயம் செய்கிறோம், காரியம் பண்ணுறோம், நல்ல செயல்கள் செய்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, நல்ல விஷயங்கள் செய்கிறோம் அப்படின்னாக்க என்ன செய்வோம்? முதல்ல விநாயகருடைய பிள்ளையார் சொல்லி போடுவோம். அது மாதிரி கோயில்களில் சுவாமி புறப்பாடு நடக்குது, எந்த ஒரு நல்ல விஷயம் செய்யும்போது முதல்ல என்ன பண்ணுவாங்க? யானையை விட்டு யானை முன்னாடி வலம் வந்ததுக்கு பிறகு தான் என்ன பண்ணுறாங்க? சுவாமியை பின்னாடி எடுத்துகிட்டு வருவாங்க. ஓகேவா? இப்போ இன்னும் காலையில் கோயிலெல்லாம்ப்பா நிறைய பேர் போவாங்க. மிஸ்ஸெல்லாம் போனதில் பார்த்ததில்லப்பா. ஒரு பூஜை நடத்துவாங்க தெரியுமா? கார்த்தி வந்து நின்னதுக்கப்புறம் என்னது பெருமாள் கோயிலெலாம் பாருங்கள், கார்த்தி தான் வந்ததுக்கப்புறம் பூஜை பண்ணதுக்கப்புறம் பெருமாளுக்கெல்லாம் பூஜை பண்ணுறதா சொல்கிறாங்க. சரிங்களா? அது என்னது? விஸ்வரூப தரிசனம். ஹாத்தி, ஹார்ஸு, கவ்வு 3 இருக்குமா. பூஜை பண்ணிட்டு தான் பெருமாளுக்கு திறப்பாங்க, பெருமாள் பூஜையெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அது மாதிரி எல்லாத்துக்கும் உபயோகமாக இருக்குது. ஃபாரஸ்ட்லலாம் உள்ளுக்குள்ளெல்லாம் லாங்லலாம் போகும்போது என்ன பண்ணுவாங்க? ஹாத்தி மூலமாக சவாரி பண்ணுவாங்க. அந்த ட்ரீஸ்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. எதை வச்சு எடுத்துகிட்டு வாங்க? பாரி சீஜும் உட்டாத்தேகனாக்க ஹெவியாக உள்ள திங்ஸ்லாம் அதுதான் எடுத்துகிட்டு வரும். ஓகேவா? அது மட்டுமா, இன்னொரு பழமொழி கூட சொல்லுவாங்க தெரியுமா? யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதனால் இருந்தாலும் அதனால் நல்ல யூஸ் உண்டு, இறந்தாலும் என்ன பண்ணுவாங்க? அதோட தந்தத்தை எடுத்துக்குவாங்க, முடியை எடுத்துக்குவாங்க. அது மாதிரி அதுலேருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக பண்ணுவாங்க. அதனால் நல்லது, விலை மதிப்புடையதாகத்தான் அது இருக்கிறது. ஓகே, அதனால் ரொம்பவே உபயோகமான ஜான்வர் தான். ஒரு வாழைக்கன்று எடுத்துகிறோன்னு வச்சுக்கோயே, அந்த ரூட்லேருந்து மேலே ஃபுல்லாக அந்த வாழை மரவர்களும் எப்படி உபயோகமாக இருக்குதோ அதே மாதிரி ஹாத்தியும் இருக்கும் பொழுதும் உபயோகமாக இருக்குது, இறக்கும் போதும் உபயோகமாக இருக்கிறது. ஓகேவா? ஹாத்தி கைசா ஜான்வர்கை? ஹாத்தி பகுத் உபயோகி ஜான்வர்கை. ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஷினாக என்ன சொன்னாங்க? ஹாத்தி கஹா ரகத்தே ஹைன்னு கேட்டாங்க. அதுக்கு என்ன ஆன்சர் சொல்லியிருக்கோம்? ஹாத்தி ஜங்கலிமே ஜுண்டக்கே ஜுண்ட ஏக் சாத் ரகத்தே ஹை. ஓகேவா? செகண்ட் கொஷின், ஹாத்தி கைசா ஜான்வர்கை? ஹாத்தி பகுத் உபயோகி ஜான்வர்கை. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமாப்பா? தேர்ட் கொஷினாக என்ன கேட்டிருக்காங்க? हाथी की हड्डियाँ से क्या क्या बनाए जाते हैं? ஹாத்தியோட போன்ஸ்லேருந்து என்னென்ன திங்ஸ் எல்லாம் மேக் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. ஹாத்தியோட போன் எலும்புகள்லேருந்து என்னென்ன பொருள்கள் செய்யப்படுகின்றது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர், ஹாத்தி கி ஹட்டியா சே கை சீஜே பனாத்தே ஹே. நிறைய பொருள்லாம் உற்பத்தி செய்கிறாங்க. ஜெய்ஸே, அது என்னது? சூடியான என்னது? பேங்கிள்ஸு. அப்புறம் பட்டன், கிலவுனா, ஆதி, இது மாதிரி நிறைய பொருள்கள் உற்பத்தி செய்கிறாங்க. ஓகேவா? ஹாத்திக்கு கட்டியா சே, அதனுடைய எலும்புகளிலிருந்து, கை சீஜே, நிறைய பொருள்கள், சீஜேனா திங்ஸு, பனாத்தேனா மேக் பண்ணுற நிறைய பொருட்கள் மேக் பண்ணுறாங்க. என்னென்ன பொருட்கள்? சூடியா, பட்டன், கிலவுனா, ஆதி. புரிஞ்சிருச்சா என்ன பொருள்லாம் செய்கிறாங்கன்ட்டு? அதுக்கான வேர்ட்ஸு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு புரிஞ்சிட்டா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? ஃபோர்த் கொஷின் பார்க்குறோம். ஹாத்தி கியா கியா காத்தா ஹை? யானை என்னென்னலாம் சாப்பிடும் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஹாத்தி ஹரே பத்தே, க்ரீன் லீவ்ஸு,
ஹாத்தி அனிமலே க்ரீன் லீவ்ஸ்லாம் சாப்பிடுதான். அப்போ நம்மளாம் கீரைகள்லாம் சாப்பிட்ணுமா இல்லையா? அது நம்ம உடம்புக்கு எவ்வளோ உபயோகரமானது. கண்டிப்பாக சாப்பிடணும். ஓகேவா? வேணான்னு சொல்லக்கூடாது. நாரியல் தேங்காய் சாப்பிடுதான். வீட்டில் தேங்காய் சட்னி செஞ்சாங்கன்னா சாப்பிட்லாம், குருமா செஞ்சால் சாப்பிட்லாம், அப்புறம் தேங்காயில் ஸ்வீட்ஸ்லாம் செஞ்சால் சாப்பிட்லாம். அப்புறம் தேங்காய் பால் எடுத்து என்ன பண்ணுவாங்க, தோசைக்கு இடியாப்பத்துக்கு செய்வாங்க. முறுக்கெல்லாம் செஞ்சாங்கன்னா கூட என்ன பண்ணுறாங்க, தேங்காய் பால் ஊற்றி செய்கிறாங்க. சரியா? அதனால் இதெல்லாம் செஞ்சு கொடுத்தா என்ன செய்யணும், நம்ம வீட்டில் சாப்பிடணும். ஏன்னா அனிமலே சாப்பிடுது, அதனால தான் அதெல்லாம் ஹெல்த்தியாக இருக்குது. என்ன சொல்லி சக்திசாலி ஜான்வர்கள்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நாமளும் சக்தியாக இருக்கணும்னா என்ன பண்ணணும், இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வீட்டில் தரும்போது நம்ம சாப்பிடணும். காஸ் புல் சாப்பிடுதான். ஓகேவா? அவர் கன்னோக்கி படி சாசை காத்தைங்க. நம்மள தான் கன்னம் சாப்பிடுவோம். எப்போ சாப்பிடுவோம், பொங்கல் டயத்தில் தான் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு சரியாக கிடைக்கிறது இல்லை இல்லையா? பொங்கல் டயத்தில் கரும்பு கிடைக்கும்ல, நம்மளும் சாப்பிடுவோம். அப்போ யானையும் அதை சாப்பிடுதான். சரியா? அப்போ நம்மளும் ஹெல்த்தியாக தானே இருப்போம். அப்போ மற்றதெல்லாம் என்ன சாப்பிடுது, கீரைகள் சாப்பிடுது, நாரியல்னால் தேங்காய் சாப்பிடுது, அதெல்லாம் நம்மளும் சாப்பிடணும். சரியா? அப்போ ஹாத்தி கியா கியா காத்தே ஹே, யானை என்னென்ன சாப்பிடுது, हाथी हरे पत्ते, नारियल, घास और गन्नों की बड़े चाव से ரொம்ப டேஸ்ட் லைக் பண்ணி சாப்பிடுதான். காத்தே ஹை, बड़े चाव से காத்தே ஹை. புரியுதா? சரி, தேர்ட் क्वेश्चन திருப்பி பார்ப்போமா. हाथी की खटिया से क्या क्या बनाए जाते हैं. हाथी की खटिया से कई चीज़ें बनाते हैं, जैसे चिड़िया, बटन, खिलौना आदि. फोर्थ क्वेश्चन, हाथी क्या क्या खाता है. யானை என்னென்ன சாப்பிடுது. हाथी हरे पत्ते, नारियल, घास और गन्नों को बड़े चाव से खाते हैं. ஓகேவா? இதோட நம்ம என்ன பண்ணுது, 5th லெசன் ஹாத்தி லெசன் கம்ப்ளீட் ஆகுது. 5 லெசன்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும், அடுத்த வேலை மிஸ்ஸு எடுத்துட்டாங்க, எக்ஸசைஸ்லாம் சொல்லி முடிச்சிட்டாங்க. அடுத்து நம்மளுடைய வேலை என்ன, நோட்டில் உடனே காப்பி பண்ணுறோம். அடுத்த வேலை படிக்கிறோம். படித்து என்ன பண்ணுறோம், மைண்டுனா என்னது, மைண்டில் கம்ப்யூட்டரில் ஏற்றிடுறது, ஸ்டோர் பண்ணிடுறோம். எல்லா லெசன்ஸும் என்ன பண்ணிடணும், பிரெயினுங்கிற கம்ப்யூட்டரில் ஏற்றிடணும். பிரெயின் கம்ப்யூட்டரில் ஏற்றிட்டு டெஸ்ட் எழுதி பார்க்கணும். ரீகால் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், டெஸ்ட்டு எழுதி பார்த்து நீனே திருத்தணும். இப்போ நீ ஒரு டெஸ்ட் எழுதி கொடுக்குற, மிஸ்ஸு திருத்துறேன்னு வச்சுக்கோ, ஏன் மிஸ்டேக்ஸ் இருந்துட்டு இங்கே பார்ச்செல்லாம் இதெல்லாம் மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவேன், நம்ம அவ்வளோ ஆசை எழுதி கொடுத்தோம் கரெக்டாக இருக்குன்னு, மிஸ் இதெல்லாம் மிஸ்டேக் சொல்லிட்டாங்களேன்னு வருத்தப்படுங்க. அந்த வருத்தம் ஏற்படக்கூடாதுன்னா நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நோட்டில் எழுதி படித்து பார்க்குறீங்க இல்லையா, ஒரு ரஃப் நோட்டில் நீ படித்ததை திருப்பி எழுதிப்பார். எழுதி பார்க்குறதோடு விட்டுறாதம்மா, நான் படிச்சுட்டேன், எழுதி பார்த்துட்டேன், என்னோடய ஒர்க்கு ஓவர், என்னை விளையாட விடுங்க அப்படின்னு சொல்லாத. என்ன பண்ணணும், அதை நீனே திருத்திப்பார், வேல்யூ பண்ணால் அந்த மிஸ்டேக்ஸ் இருந்தால் என்ன தெரியும், அடாடா நான் இந்த இடத்துல நானே இந்த மிஸ்டேக்லாம் பண்ணிட்டேன். அப்புறம் மிஸ்ஸு வந்து எப்படி பண்ணுவாங்க, மிஸ்டேக் இருக்கிற இடத்துல என்ன பண்ணுவாங்க, மிஸ்டேக் தானே சொல்லுவாங்க. அதனால் அந்த கரெக்ஷன்லாம் நம்ம பண்ணிடணும். இந்த மிஸ்டேக்கே ஏற்படக்கூடாது. மிஸ்ஸுக்கிட்ட என்ன சொல்லணும், வெரி குட் தான் வாங்கணும். சரியா? அப்போ என்ன பண்ணணும், நம்ம எழுதி பார்த்து திருத்தி பார்க்கணும். திருத்தி இருக்கிற மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணிக்கணும். கரெக்ட் பண்ணி எதில் ஏற்றிடணும், பிரெயினுங்கிற கம்ப்யூட்டரில் நம்ம ஏற்றி ஸ்டோர் பண்ணி வச்சிடணும். ஏன்னா டெஸ்ட்டு அப்போ யூஸாக இருக்கும். டெஸ்ட்டு அந்த நேரம் மார்க்கோட ஓவர், நம்மளோட ஃப்யூச்சர் நாலேஜுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்யூச்சருங்கிற நாலேஜுக்கு அந்த டிக்ஷனரியில் ஏற்றி வச்சுட்டோம் நம்ம. ஓகேவா? ஒரு டிக்ஷனரியில் ஒரு மீனிங்லாம் போட்டாங்கன்னா அப்போ பார்க்குறதோடையா இருக்குது. இன் ஃப்யூச்சர் நம்ம மறந்துடுறோம்னு வச்சுக்கோ, அந்த வேர்டோட மீனிங் போய் பார்க்குறோம்ல, அது மாதிரி நம்ம மைண்டை இப்போ பிரெயினை என்ன சொல்கிறோம், கம்ப்யூட்டருன்ட்டோம். அடுத்து என்ன கொண்டு வரோம், டிக்ஷனரின்னு கொண்டு வரோம். அந்த டிக்ஷனரியில் ஏற்றி வச்சிடணும். தேவையானது இப்போ என்ன பண்ணணும், ரீகால் பண்ணி பார்க்கலாம். ஓகே, டெஸ்ட்டு என்ன பண்ணலாம், டெஸ்ட்டு போடுவோம். மார்க் இந்த வருஷத்தோடு முடிஞ்சு போச்சு. அடுத்த வருஷம் நீ ஹிந்தி உள்ள ஸ்கூல் போனீன்னா இது உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஹிந்தியே படிக்க மாட்டேன் அப்படின்னா விட்டுறாத. புரிஞ்சிச்சா? இது ஒரு நாலேஜ்,
ஜென்ரல் லாங்குவேஜை கற்றுக்கிற எக்ஸ்ட்ரா லாங்குவேஜை நீ எடுத்துக்கிற, ஓகேவா? அதை ரீகால் பண்ணிக்கிட்டே இரு, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரியாதுன்னு சொல்லாத, 5th வரலும் தான் ஹிந்தி இருந்துச்சு, அதுக்கப்புறம் தெரியாதுன்னு சொல்லாத, ரீகால் பண்ணு, உனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சில்ட்ரன். ஓகே, இந்த ஹாத்தி லெசன் கம்ப்ளீட் ஆகுது. அடுத்தது நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா கின்தி பார்க்குறோம். கின்தினா என்னென்னு சொல்லியிருக்கேன், நம்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். கின்தினா என்னம்மா, நம்பர்ஸ். ஏற்கனவே நம்பர்ஸ் பார்த்துட்டோம். இனிமேல் ஒவ்வொரு கிளாஸ் முடியும் போதும் லாஸ்ட்டாக ஒரு 10 நம்பர்ஸாக பார்த்துருவோம், நம்மளுக்கு ரீகால் ஆகும். அதையும் ஒன்று நோட்டில் எழுதிட்டு படித்து பார்த்துருக்கோண்ணா. ஃபஸ்ட்டு நம்பர் கின்தியில் என்ன ஃபஸ்ட் நம்பர் பார்க்குறோம் அப்படின்னா ஏக். ஏக்கை ஏக், ஏக்னா 1. ஓகே, ஏக்னா 1, ONE 1 சொல்கிறோம்ல, அதுதான் ஹிந்தியில் ஏவையும் காவையும் போடுறோம். ஏக்னா 1. அடுத்ததா தோ. தாதா தீதி தூது த்ரு தே தை தோ அப்படின்னு போடுவோம்ல, அந்த தோ தான். அந்த தோன்னு போட்டால் நம்பர் 2. தோன்னு போட்டால் என்னது, நம்பர் 2. நெக்ஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்க தீன். தீன்னா நம்பர் 3. தீன் என்னப்பா, நம்பர் 3. தீ இன், தீன். தீன்னாக்க நம்பர் 3. அடுத்ததாக என்னப்பா பார்க்குறோம், சார். சார் என்னப்பா, நம்பர் 4. சா இர், சார். சார்னா நம்பர் 4. நெக்ஸ்ட்டாக என்ன பார்க்குறோம், பாஞ்ச். பாஞ்ச்னா நம்பர் 5. பா சொல்கிறீங்களா, அப்படியே இந்த நாசிலேருந்து அந்த சவுண்டு வரணும். அந்த சந்திரபிரவை போட்டு புள்ளி வைக்கிறோம் இல்லையா, அதை இன்ச். இன்ச், பாஞ்ச். பாஞ்ச்னா 5. ஏக் 1, दो 2, 3 3, 4 4, 5 5. நெக்ஸ்ட் நம்பர் பார்க்கலாமா, சே 6. சே இச்ச, செகண்ட் சே இருக்குல்லடா, CHH. அந்த சேல பாரகடி எழுதுவோம், ஞாபகம் இருக்கா? சச்சா சிச்சி சுச்சு சுரு சே, அந்த சே தான். சே வந்தால் என்னது, நம்பர் 6. ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன நம்பர் வருது, சாத். சாத்னா நம்பர் 7. சா இத், சாத். சாத்னா நம்பர் 7. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்பர் என்ன, ஆட். இட், ஆட். ஆட்னா என்னப்பா, நம்பர் 8. ஆட்னா என்னப்பா, நம்பர் 8. அதுதான் ஆட். நெக்ஸ்ட்டு என்னது, நவ். நா போடுவோம்ல, த இத்த த இத்த ந. சின்ன நா போடுறோம்ல, தன்னகரன் கூட சொல்லுவோங்கள்ல தமிழில். ஓகே, அந்த ந எப்படி போடுவோம், நனா நீனி நுனு நுரு நே நை நோ நவ் வருது இல்லையா, அந்த நவ் தான் போட்டால் என்னது, நம்பர் 9. நெக்ஸ்ட்டு நம்பர் என்ன, தஸ். த இஸ் தஸ். தஸ்னா என்னது, நம்பர் 10. சே 6, சாத் 7, ஆட் 8, நவ் 9, தஸ் 10. ஓகேவா? 1 to 10 வரலும் பார்த்துருக்கோம். 1 செகண்ட் ரிமைண்ட் பண்ணுறேன், அது திருப்பி நீங்கள் நோட்டில் இதே மாதிரி எழுதிக்கோங்க. ஏக் 1, दो 2, 3 3, 4 4, 5 5, சே 6, சாத் 7, ஆட் 8, நவ் 9, தஸ் 10. ஓகேவா? 10 வரலும் எழுதிருங்க, நல்லா மெமரி பண்ணிக்கோங்க, ரீகால் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே, இப்போ கிளாஸோட ஃபைனல் லெவலுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி கிளாஸோட ஃபைனல் ஸ்டேஜ் என்ன பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஜென்ரல் மெசேஜில் அப்படின்னா ரிஜிடு கார்டை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னோம். ரிஜிடு கார்டுனா ஹிந்தியில் என்னென்னு சொன்னோம், தோர்யி. தோர்யினா பீக்கங்காய், தமிழில் பீக்கங்காய், ஹிந்தியில் தோர்யி, இங்கிலீஷில் என்ன சொல்கிறோம், ரிஜிடு கார்டு. இந்த ரிஜிடு கார்டை பற்றி ஏன் மிஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னாக்க அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இது அவ்வளோ பயன்கள் இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா சொல்கிறேன், மிஸ்ஸுக்கே இதோட யூசேஜ் தெரியாமல் போயிடுச்சு. மிஸ்ஸு சாப்பிட்டாலே ஸ்கின் டிசீஸ் வரும்னு ரொம்ப நாள் சாப்பிடாம இருந்தேன். உங்களுக்காக இதை எடுப்போன்னு நினச்சேன் பாரு, இதோட யூசேஜ் தெரிஞ்சதுக்கப்புறம் மிஸ்ஸே இதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அப்படின்னா நீங்களும் சாப்பிட்ருங்க, இது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? என்ன ஆயிரும், மிஸ்ஸுக்கெலாம் கையெல்லாம் என்ன பண்ணுமா, தோல் உரிய ஆரம்பிச்சிடும், அலர்ஜி ஆகிருந்துச்சு, அதனால சாப்பிடாம இருந்தேன். அப்புறம் பார்த்தேன் இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்ன அன்றைக்கி ஒரு நாள் லைட்டாக ஸ்கின் என்னது தோல் உரியுது, அவ்வளோதானே, மற்றபடி இவ்வளோ யூஸ் இருக்குல்ல, அப்போ நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், மிஸ்ஸு இந்த வெஜிடபிளை எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால் உங்களுக்கு சின்ன பிள்ளைந்தே அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. டேடி மம்மி வாங்கி கொடுத்தாக்க அதை சாப்பிடுங்க. ஓகேவா? அதை பற்றி பார்ப்போமா யூஸு. இதில் நிறைய நார்ச்சத்து இருக்கான். இந்த ரிஜிடு கார்டில் என்ன இருக்கான்ப்பா, நார்ச்சத்துக்கள் இருக்குதான். இது என்ன, கலோரிஸ் குறைவான
கலோரி தான். கலோரி எவ்வளோ இருக்குது? மிகவும் குறைவான அளவில் தான் கலோரிஸ் இருக்குது. ஆரோக்கியத்துக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் எதில் இருக்கணுமோ அவ்வளோ சத்தும் இந்த ரிச் கார்டில் இருக்குது, நம்ம தோரியில் இருக்குது. என்னென்னு கேட்டாங்கன்னா விட்டமின் சி இருக்குதான், துத்தநாகம்னு சொல்லப்படுற ஜிங்க் இருக்குது, இரும்புங்கிற அயன் இருக்குது, அப்போ ரிபோப்ளேவின் அப்படிங்கிறது இருக்குது, மக்னீஷியம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. என்னென்ன இருக்குது? விட்டமின் சி, துத்தநாகம், இரும்பு, ரிபோப்ளேவின், மக்னீஷியம் அப்படிங்கிற இந்த சத்துக்கள்லாம் நிரம்பி இருக்குது. எதில்? இந்த தோரின்னு சொல்லப்படுற ரிச் கார்டில். அடுத்து இது உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை தருமா. பாடி ஹீட்டாக இருக்குன்னா என்ன பண்ணலாம்? இந்த ரிச் கார்டை சேர்த்துக்கலாம் அன்றைக்கி. அது இல்லாமல் கொலஸ்ட்ரால் வந்து மிகவும் குறைவாக தான் இருக்கான். இந்த வெஜிடபிளில் கொலஸ்ட்ரால் என்ன இருக்குது? மிகவும் குறைவாக தான் இருக்குது. அதனால் உடல் எடையை குறைக்கணும், நல்ல வெயிட்டாக இருக்கான்ப்பா, என்னோடய வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சா என்ன பண்ணலாம்? இந்த ரிச் கார்டை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அதனால் இந்த பெஸ்ட்டு ஃபுட்டு, அட் த சேம் டைம் என்ன இருக்கும்? வெயிட் லாஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் நிறைய நீர்ச்சத்து இருக்குது. அதனால் என்ன பண்ணும்? வெயிட் லாஸ்க்கு உதவுது. அடுத்து என்ன பண்ணுது? பிளட்டை ப்யூரிஃபை பண்ணுது. என்ன பண்ணுது? பிளட்டை ப்யூரிஃபை பண்ணுது. இந்த பீக்கங்காயில் உள்ள இந்த வேதிப்பொருள் வந்து ரத்தம் சுத்தம் செய்கிறதோட கல்லீரலில் சுத்தம் செய்கிறதுக்கும் ரொம்பவும் உதவியாக இருக்குது. இந்த கல்லீரல் வந்து புத்துயிர் பெறவும் இது உதவுது. எப்போ இந்த கல்லீரல் அப்படிங்கிறது இதாகும் அப்படின்னாக்க, பாதிப்படையும் அப்படின்னாக்க, நிறைய ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா? அந்த ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த கல்லீரலுங்கிறது சீக்கிரமே வீணாயிரும். அது மாதிரி வீணாங்கிறவங்களுக்கு அதை சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? பீக்கங்காய் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது இல்லாமல் இந்த பீக்கங்காய் நிறைய நார்ச்சத்து உள்ள காய்கறிகள் சாப்பிட்டோம் அப்படின்னாக்க இந்த மோஷன் ப்ராப்ளம்லாம் வராது. ஓகேங்களா? அடுத்து பீக்கங்காயில் வந்து இயற்கையாகவே நேச்சுரலாகவே இன்சுலின் வந்து நிறையாவே சுரக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் இப்போ தான் எங்கே பார்த்தாலும் சுகர் பேஷண்ட் இருக்காங்க இல்லையா? பெரியவங்க கிடையாது, வயதானவங்கன்னு கிடையாது, தாத்தா பாட்டின்னு கிடையாது, எல்லாருமே என்ன பண்ணுறாங்க? சாரி, குழந்தைங்கன்னு இல்லை, பிறந்த குழந்தைங்கிறாங்க, 1 வயசுங்கிறாங்க, 3 வயசுங்கிறாங்க, யார் கேட்டாலும் பண்ணுறாங்க சுகருங்கிறாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு என்ன பண்ணலாம்? இந்த பீக்கங்காயை யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் இந்த பாகக்காய் பிட்டர் கார்டு இருக்குல்ல, பிட்டர் கார்டுக்கு பதிலாக டெய்லி பிட்டர் கார்டே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னாக்க அது யூஸ் பண்ணாமல் பிட்டர் கார்டு ஜூஸ் எடுத்து சாப்பிடுவாங்க இல்லையா? சுகர் பேஷண்ட்லாம் என்ன பண்ணுவாங்க? பிட்டர் கார்டு ஜூஸ் பண்ணுவாங்க, ஃப்ரை பண்ணுவாங்க, சாம்பார்லாம் போட்டு சாப்பிடுவாங்க இல்லையா? கூட்டெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க. அதுக்கு பதிலாக ஒரு சேஞ்சுக்கு என்ன பண்ணலாம்? இந்த நம்ம ரிச் கார்டை யூஸ் பண்ணலாம். நம்ம தோரி இருக்கு இல்லையா? அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின் டிசீஸ்லாம் சரி செய்யுமா? அப்போ மிஸ்ஸுக்கு ஸ்கின் டிசீஸ் தானே வந்துச்சு, ரிச் கார்டு சாப்பிடும்போது ஸ்கின் அலர்ஜி ஆணுச்சுல்ல, அதையே சரி பண்ணிடுங்கிறாங்க. அப்போ சாப்பிட்டு தான் பார்த்துடலாமே. மிஸ்ஸு 2-3 டைம்ஸ் நான் சாப்பிட்ருக்கேன். ஓகேவா? உங்களுக்காக இதை நான் நோட்ஸ் எடுக்கும்போதே என்ன பண்ணிட்டேன்? மிஸ் என்ன பண்ணிட்டேன்? 2-3 டைம்ஸு இதை நான் சாப்பிட்டேன். அதனால் நீங்களும் சாப்பிட்லாம், ஒன்றும் பண்ணாது. இப்போ செடியெல்லாம் வளரணும் அப்படின்னு என்ன பண்ணுறோம்? உரம் போடுறோம். அது மாதிரி நம்ம பாடிக்கு இது ஒரு நல்ல உரமாக இருக்குது. எது? இந்த ரிச் கார்டு. ஓகேவா? அடுத்து விட்டமின், தாது உப்புக்கெல்லாம் நிறைய சேர்ந்துருக்காம்ப்பா இதில். அது இந்த பீக்கங்கள்லாம் முத்தி போய் இந்த தோல்லாம் வெளில வருதுல்ல, அதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்களாம்? குளிக்கும்போது தேய்ச்சி இந்த நார் மாதிரி தேய்ச்சி குளிப்பாங்களாம். குளித்தா ஸ்கின் டிசீஸ்லாம் வராமல் இருக்கும் அப்படிங்கிறாருங்க. இதில் நிறைய நார்ச்சத்து நீர்ச்சத்துலாம் இருக்கிறதுனால இது நிறைய நாள் வாங்கி போட்டு வச்சுருக்கலாமான்னா போட்டுலாம் வைக்க முடியாது. இதை வாங்கி 2-3 டேஸில் யூஸ் பண்ணிடணும். இப்போ காய்கறிகள்லாம் இப்போ இந்த கிழங்கு வகையெல்லாம் வாங்கினா போட்டு வைக்கிறாங்க. இந்த கருணைக்கிழங்கு, காராக்கருணெல்லாம் வாங்கினா உடனே யூஸ் பண்ண முடியாது. வச்சு கொஞ்சம் பழசானால் தான் அதை என்ன பண்ணும்? நாக்கில் வந்து அரிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அது மாதிரி அதெல்லாம் போட்டு வைக்கலாம், வீணாக போகாது. அது மாதிரி ஒரு சில காய் இப்போ கேரட் பீன்ஸ்லாம் வாங்கினா கூட ஒரு 4-5 டேஸ் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணி வச்சுருக்கலாம். ஆனால் இந்த பீக்கங்காய் ரிச் கார்டை யூஸ் பண்ணலாமா அப்படின்னாக்கா 2-3 டேஸ்க்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இதில் நீர்ச்சத்துலாம் அதிகமாக இருக்கிறதால சீக்கிரமே
வீணாக போயிடும். அதனால் வாங்கினா 2-3 டேஸில் என்ன பண்ணிடணும், குக் பண்ணிடணும். இது என்ன பண்ணலாம், சாம்பார் வைக்கலாம், பொரியல் செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம். இது என்ன பண்ணுறாங்கப்பன்னா, இது மேலே இந்த தோல் ஹார்டாக இருக்குல்ல, இந்த க்ரீன் கலரில், எங்கள் வீட்டில் ஒரு பாட்டி இருந்தாங்கப்பா. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தோலை சீவி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கீ இருக்குல்லப்பா, கீயில் போட்டு கொஞ்சமாக கீ போட்டு ஃப்ரை பண்ணி, கீ இல்லைனாக்கா நல்லெண்ணெய் இருக்குல்ல, அதில் போட்டு ஃப்ரை பண்ணி, மற்றபடி மம்மியெல்லாம் வீட்டுக்கு துவையலுக்கு என்னென்ன சேர்ப்பாங்களோ அதே மாதிரி சேர்த்து துவையலாக யூஸ் பண்ணுவாங்கப்பா. இது அவ்வளோ நல்லதான். ஸோ எல்லா வகையிலையும் இதை என்ன பண்ணலாம், ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃபுட்டாக இதை ப்ரிப்பேர் பண்ண முடியும் இந்த வெஜிடபிளை. ஓகேவா? அது மாதிரி வீட்டில் செஞ்சு தர சொல்லுங்கள். என்ன வெஜிடபிள் இன்றைக்கி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி டேடி மம்மி கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுங்கள், இந்த தோரின்னு சொல்லப்படுற ரிஜ்ஜி கார்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுங்கள். வீக்லி 1 or 2 இந்த ரிஜ்ஜி கார்டை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே, சரி. இதோட இன்றைக்கி கிளாஸ் முடியுது. அடுத்தது ஒரு விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரம் உங்களுக்கு எல்லாருக்குமே ஹிந்தி கிளாஸ், எக்ஸ்ட்ரா கிளாஸ் போயிருந்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாத்துக்கும் எக்ஸாம் நடந்திருக்கும். ஹிந்தி எக்ஸாம் நடந்திருக்கும். எல்லோரும் நல்லா பண்ணிங்களா? ஃபஸ்ட் எடுத்தோடனே மிஸ் அதை கேட்கணும்னு நினச்சேன், கேட்கல. லாஸ்ட்டாக தான் போய் கேட்குறேன். நிறைய பேர் ஹிந்தி எக்ஸாம் போயிருப்பீங்க, நல்லா எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நல்லா இருந்தீங்க, ரொம்பவே தேங்க்ஸ். அதெல்லாம் என்ன பண்ணணும், ஹானஸ்ட்டாக எழுதணும். ஆன்லைனில் தானே எக்ஸாம் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, காப்பியில் அடிக்கக்கூடாது. சில்ட்ரன் நாலேஜ் எல்லாம் பேரும் நல்லாவே படித்து எழுதுங்க. அடுத்தடுத்த எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் கிளாஸில் சந்திப்போம். தன்யவாத் சாத்ரோம்.